உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபு வழி தாயகம் 2. ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் நம்ம கிட்ட இல்லை, எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தமிழகத்துல இருக்கக்கூடிய கடமையும் உரிமையும் இல்ல தமிழர்களுக்கான உரிமையும் காக்கப்படணும் அப்படின்னா அரசியல் அதிகாரம் ஒன்றே தீர்வு. ஆனால் அந்த அரசியல் அதிகாரம் என்பது இன்னைக்கு அரசியல்னாலே சாக்கடைன்னு விலகி நிற்கக்கூடியவர்கள் தான் பலரும் இருக்கிறார்கள். அரசியல் என்றால் சாக்கடை அல்ல, அதை பூக்கடையாக மாற்றுவோம் என்று பேசுவதற்காகத்தான் தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1982 நவம்பர் 27 அன்னை லெப்டினன்ட் சங்கர் அவர்கள் முதல் மாவீரராக களச்சமரில் வீர மரணம் அடைந்தவர் தான் லெப்டினன்ட் சங்கர் அவர்கள். அவங்களுடைய நினைவை வைத்து தமிழீழ தாயகத்துல எண்ணற்ற மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள். அவங்களுடைய தியாகங்கள் எல்லாத்தையும் நினைவு கூறும் வகையில நவம்பர் 27 என்பது ஒரு மாவீரர் தினமாக அனுசரிக்கப்பட்டு வந்தது. முதல் கள போராளியாக வீரமரணம் அடைந்த அன்னை லெப்டினன்ட் சங்கரனுடைய மறைவு தினத்தை நம்ம 27 அப்படிங்கிற தினத்தை மாவீரர் நாள் தினமாக அனுசரிக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் நிர்ணயிச்சது. குறிப்பாக பல 1000 மாவீரர்கள் இறந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக அந்தந்த நாள்ல அவங்க குடும்பம் அனுசரிச்சாலும் ஒட்டுமொத்தமாக தலைவர்களுடைய தமிழீழ தேசம் நவம்பர் 27 மாவீரர் நாள் என்று அனுசரிச்சுட்டு வந்துச்சு. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2009 போரினுடைய இறுதி கட்டம் முடிவுக்கு பிறகு மாவீரர் துயிலும் இல்லங்களாக இருக்கட்டும், இல்ல மாவீரர் தினங்களை அனுசரிப்பதாக இருக்கட்டும், அங்க இருந்த இலங்கை பேரினவாதத்தால முடக்கப்பட்டது. அது இன்னைக்கு சாத்தியம் இல்லாம இருக்கு. அந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய மற்றொரு மரபு வழி தாயகமாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்துல அனுசரிக்கிறது நாம ஒரு நடைமுறையா கையாண்டுட்டு வரும். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி 2010 நம்ம தொடங்குறோம். அதற்கு பிறகு எல்லா ஆண்டுமே நாம் தமிழர் கட்சியினுடைய மிக முக்கிய 2 நிகழ்வுகளாக மாவீரர் நாளும் மே 18 நாம் அனுசரிக்கிறோம். அந்த வகையில மாவீரர்னால ஏதாவது ஒரு மாவட்டத்துல முக்கியமான பிரசித்தி பெற்ற மாவட்டங்கள்ல நம்ம வைக்கிறோம். அந்த வகையில வரக்கூடிய நவம்பர் 27 காரைக்குடியில நம்ம வைக்கிறதாக இருக்கிறோம். நீங்க எல்லாம் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. உலக தமிழ் சொந்தங்கள் எல்லாருமே தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு நிகழ்வை முன்னெடுத்துட்டு வரும். குறிப்பாக ஆடு மாடுகள் மாநாடா இருக்கட்டும், மரங்கள் மாநாடாக இருக்கட்டும், தண்ணீர் மாநாடாக இருக்கட்டும், கடலம்மா மாநாடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய 307 நினைவுகளாக இருக்கட்டும், நினைவேந்தல்களாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற தொடர் நிகழ்ச்சிகளால பொருளாதார சிக்கல் நாம் தமிழ் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. இதை நன்கு உணர்ந்த பெருமக்கள் உங்களுடைய பங்களிப்பை மீண்டும் ஒரு முறை donate.org அப்படிங்கிற இணையதளத்தில் பங்களிப்பு செய்யணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறோம். அதுலயுமே QR கோடு இதுல நம்ம வைக்கிறோம். அந்த QR கோட் வழியாக நீங்க உங்களுடைய பங்களிப்பை வைங்க. ஏன்னா இப்போ நடக்க இருக்கக்கூடிய அந்த மாவீரர் நாளுக்கு ரொம்ப ரொம்ப சொற்ப அளவுல தான் பணம் திரண்டிருக்கு அப்படிங்கிற செய்தி உங்க எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். அதனால பொருள் செலவு என்பது கிட்டத்தட்ட 20 லட்சம் வரைக்கும் 20-30 லட்சம் வரைக்கும் செலவு ஆகும். அங்க மேடை அமைக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம இந்த ஆர்கெஸ்ட்ராவா இருக்கட்டும், நிறைய விஷயங்களுக்கு பணம் தேவைப்படுது. நாற்காலிகள், வர போக்குவரத்து செலவுகள், எண்ணற்ற செலவுகள் ஏற்படுது. அதற்கு உங்களுடைய பங்களிப்பினை ரொம்ப ரொம்ப பணிவோடு முடிந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் அவங்களால இயன்ற பங்களிப்பை செய்யணும் அப்படிங்கிறத தமிழ் முழக்கம் சார்பாக கேட்டுக்கிறேன். அக்காவும் அவங்களுடைய சார்பில் கேட்பாங்க. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயோ நடந்த விஷயம், எப்போ நடந்த காரியம், இதுக்கு எதுக்கு நாம எவ்வளவு மெனக்கடணும், இல்ல இதை நாம எதுக்கு அரசியல் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் தூண்டுதல் பேர்ல தலைவர்களாக இருந்துகிட்டே கேட்பாங்க. எந்த தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு உரமூட்டி இந்த தமிழ் தேசிய விடுதலைய ஈழத்தை வச்சு அந்த உணர்வை ஊட்டினாங்களோ, யார் யார் இந்த இனப்படுகொலையில ஆதரவாகவும்
குளிர் காய்ந்தார்கள் அப்படிங்கறது எல்லாமே உணர்வூட்டி வளர்த்தவர்களே இப்ப என்ன கேள்வியை முன்னா வைப்பாங்கன்னா, என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கும் அரசியல்ல தூக்கிட்டு வரணுமா, சீமான் இதை வைத்து அரசியல் பண்றாரு, சீமான் வந்து இதுக்கு என்ன பண்ணிட்டாரு, சும்மா பேசிட்டு இருக்காரு, அவர் அப்படியே போய் வந்து ஈழத்துல போய் அன்னைக்கு 2009 இது நடக்கும்போது வந்து போய் காப்பாத்தி இருக்க வேண்டியதானே, இப்ப என்ன பேசிட்டு இருக்காரு இப்படின்லாம் ரொம்ப என்ன சொல்றாங்கன்னா அதிபுத்திசாலித்தனமா கேட்பாங்க. நான் கேட்கிறேன், காசாவுக்காக நாம அழுறோம், உக்ரைன்ல போர் நடக்கும்போது நம்ம அழுறோம், என்னைக்கோ ஜப்பான்ல நம்ம அழுறோம், மணிப்பூர்ல ஒரு கலவரம் நடந்து நிர்வாணமா கூட்டிட்டு போகும்போது அழுறோம், கூப்பாடு போடுறோம். ஏன், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி உலக போர்ல ஜப்பான் மீது வீசப்பட்ட குண்டுகளுக்காக நாம இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு சிறுமி நிர்வாணமாக குண்டு வெடிப்புல தப்பி வர புகைப்படம் அந்த போரை நிறுத்த காரணமாச்சுங்கிற வரலாறு பேசுறோம். இன்னைக்கு அந்த புகைப்படத்தை நினைச்சா நாம நம்மள அறியாமலே கண்ணீர் வரும். அந்த மாதிரி இருக்கு. அப்போ எங்கேயோ தென் துருவம் வட துருவம்னு நமக்கு கண்ணு கெட்டாத காது கெட்டாத பல மைல் தூரம் உள்ள இடங்கள்ல நடக்கிற கொடுமைகளை எல்லாம் பேசுறோம். அதுக்காக செஞ்சிலுவை சங்கங்கள் எவ்வளவு நிதிகள் வசூலிச்சு கொடுக்குது, இந்தியா எவ்வளவு உதவி பண்ணியிருக்கு, ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு உதவி பண்ணுது. ஆதரவு குரல்கள், எதிர்ப்பு குரல்கள், அதாவது போர் தொடுப்பவர்கள் மீது கண்டன குரல்களும் பதிவு செய்யப்படுது. ஏன், இன்னைக்கு கேள்வி கேட்கிறவங்களே கூட்டம் கூடி காசாவுக்காக கூட்டணி கட்சிகள் கூட்டம் கூடி முதல கண்ணீர் வடிக்கதான் செய்யறாங்க. அப்ப இவங்க ஒரு தனி மனிதாபிமான அடிப்படையிலே நாம இதுக்கெல்லாம் அழும்போது, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், நம்முடைய தமிழ் மக்கள், அவர்கள் வந்து நிலப்பரப்பு ஒட்டி இருந்த நிலப்பரப்பு தான் காலப்போக்கில் பிரிஞ்சுது அப்படிங்கிறது வரலாறு. அப்படிப்பட்ட நம்முடைய தமிழ் குடிமக்கள், நம்முடைய சொந்த ரத்தங்கள், அங்க செத்து போனது நம்ம அக்கா தங்கச்சி, நிர்வாணப்படுத்தப்பட்டது நம்ம அண்ணன் தம்பி, பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டது நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய அம்மாக்கள். அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரல. எங்கேயோ இருக்கவங்களுக்காக அழுற நாம் தான் நம்மளை பழி வாங்கியவர்களுக்கு ஓட்டு போட்டு அரியணை ஏற்றி அழகு பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொடும் உண்மையை நான் இதுல வைக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சும் இந்த இனப்படுகொலையாளர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. ஆனா இதுக்காக துடிக்கிற அண்ணனை பார்த்து எகத்தாளம் பண்றீங்க. அந்த திராவிடம் பண்ற எகத்தாளம் திருவாவளவர்களை வைத்து வந்து பேச வைக்கிறதுல நீங்களும் சேர்ந்து கேலி கூத்த இதை பேசிட்டு இருக்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருது. அதனால உணர்வு பூர்வமாகவும் உறுதியாக நம்முடைய இனத்துக்காக நாம ஒண்ணு சேரணுங்கிற ஒரு புள்ளியில எல்லாரும் இணைஞ்சு இதுக்கான பேருதவியை நீங்க வழங்குங்க. இந்த கூட்டத்துக்கு ஆதரவும் கொடுங்க. போய் களத்துல நின்று அந்த உணர்வுகளை, அந்த மாவீரர்களை நம்ம போற்றியே ஆகணும். அதற்காக பிறந்த ஒரு தலைவன், இன விடுதலைக்காகவே தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் காவு கொடுத்த தலைவனது பிறந்த நாளை போற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு குவியலோட நாம கூடுவோம், நம்முடைய ஒற்றுமையை காட்டுவோம். இதுல இருந்து திராவிடமும் ஆரியமும் தலைதறிச்சு ஓடணும். காங்கிரஸ் ஆரியம், பாஜக மட்டும் ஆரியம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆரியம்னாலே அது காங்கிரஸும் தான். இந்த ரெண்டுமே நமக்கு வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு எதிரினா, இந்த ஆரியமும் திராவிடமும் நம்முடைய தமிழர்களுக்கு எதிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம ஒற்றுமையா செயல்படுவோம். இந்த ஆரிய திராவிடத்தை முறியடிப்போம். இனம் ஒன்றாகவும் இலக்கை வென்றாவும் தமிழர் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.